இங்கேருந்து நம்ம போறோம். கன்னிமூல கணபதியிட்ட இருமுடிய பிரிக்கக்கூடாது. நெறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லா தேங்காயும் இருமுடியில வச்சுருவான். ஏன்னா, அவனோட சைட் பேக்ல தேங்காய் போட்டா வெயிட் ஆயிடும் சார். சபரிமலையில ஏறும்போது தூக்க முடியாது சார். மூச்சு வாங்கும் சார். கஷ்டப்படும் சார். அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சாக்கா வேணா சொல்லலாம். ஆனால் அது உண்மை அல்ல. நீங்க என்ன பண்ணணும்? அதனால என்ன பண்ணுவான்? இருமுடியில தேங்காய் எல்லாம் போட்டுட்டு, கன்னிமூல கணபதிக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு, பம்பா கணபதிட்ட ஏறின உடனே இருமுடிய பிரிப்பான். இருமுடிய அங்க பிரிக்கக்கூடாது. சன்னிதானத்துல தான் இருமுடிய பிரிக்கணும். ஏன்னா, இந்த நெய் நம்ம யாருக்கு கொண்டு போறோம்? நம்ம ஐயப்பனுக்கு கொண்டு போறோம் அபிஷேகத்துக்காக. அத வழியில சும்மா பிரிச்சு கிரிச்சு இருமுடி விளையாடுற இருமுடி இல்லைங்க. இது விளையாடுற ஃபுட்பால் கிடையாது அது. அதே மாதிரி சபரிமலைக்கு போற வழியில இருமுடிய வைக்கிற இடம் கண்ணா பின்னான்னு வைப்பான். இவன் டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்துவான். அந்த கடையில அந்த டேபிள் போட்டிருப்பான். அங்க பரோட்டா சாப்பிட்ருப்பான், நெய் தோசை சாப்பிட்ருப்பான், நெய் ரோஸ் சாப்பிட்ருப்பான். அந்த டேபிள்ல போய் இவன் இருமுடிய வைப்பான். வைக்கவே கூடாது. ஒண்ணு பத்திரமா ஒரு துணிய போட்டு சுத்தி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுக்கோ. இல்ல உன் மடியில வச்சுக்கோ. அதை விட என்ன வேலை உனக்கு? நான் அதுதான் கேட்கிறேன். நான் வந்து தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க கோச்சுண்டு. அந்த இருமுடி என்பது ஐயப்பனுக்கு இணையானது. அந்த இருமுடியில இருக்கிற தேங்காய் நீ ஃபில்லப் பண்ணும்போதே, இருமுடியை கட்டும் போதே ஒரே ஒரு தேங்காய் படித்தேங்காய் அடிக்கணும். போகும்போது ஏறும்போது அதை வந்து தனியா உன் பையில வச்சுக்கோ. உள்ள ஒரு தேங்காய் வை. அந்த தேங்காய் யாருக்கு அப்படின்னா, வரும்போது சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம்ல, அப்ப சபரிமலையில நெய்யை பிரிச்சிருவோம், இருமுடியை பிரிச்சிருவோம். அப்ப பிரிச்சு அதுலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து வரும்போது படிக்க உடைக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தேங்காய் கருப்பண்ணசாமிக்கு உடைச்சாச்சு. அதை தவிர முத்திர தேங்காய் சபரிமலையில தான் போய் பிரிக்கணும். அதை தவிர ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருக்கணும். அந்த தேங்காய் வரும்போது நீ உடைச்சிட்டு வரணும். போகும்போது உடைக்க வேண்டிய தேங்காயை தயவு செய்து இருமுடியில் வைக்காதீர்கள். உங்க சைட் பேக்ல வச்சுக்கோங்க. போகும்போது உடைச்சிட்டு போகலாம். அவசர அவசரமா இருமுடியை பிரிப்பான். இந்த இருமுடியை அவசர அவசரமா பிரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? அங்க கூட்டம் இருக்கும் சபரிமலையில. அவசர அவசரமா பிரிக்கும் பொழுது நம்ம ஐயப்பருக்கு இந்த பொண்ணு காணிக்க வச்ச பாருங்க, அது கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்திர தேங்காய் கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு நாள் தேட முடியாது. இது பல அனுபவங்கள் நான் பக்தர்கள் பார்த்துருக்கேன். சார் என் தேங்காயை காணும் சார்லாம் சபரிமலையில வந்து ஏதோ ஏதோ ஒரு படத்துல வந்து கடத்தை காணும்னு சொல்ற மாதிரி சபரிமலையில வந்து இருமுடியை காணுன்றான். அப்போ அவரோட கான்சன்ட்ரேஷன் இருமுடியில இல்லைன்னு அர்த்தம். அன்பர்களே, சபரிமலைக்கு ஏறி போயிட்டு இறங்கி வர வரைக்கும் அந்த இருமுடிக்கு ஐயப்பனுடைய மகிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.